நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து துன்பத்தின் பாதையில், இழப்பின் பாதையில், கண்ணீரின் பாதையில் ஒரு காலம் நாம் நிச்சயமாய் போவோம். அதற்கு பிறகு ஒரு காலம் வரும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் கொடுக்கப்படும். ஏன்னா எது வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற அந்த கமிட்மெண்ட் உங்கள் இருதயத்தில் இருந்துட்டா உங்கள் லைஃப் தலை குனிஞ்சு நிற்கவே நிற்காது. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்கலை, நீங்கள் யோசித்தது மாதிரி காரியங்கள் நடக்கலை, எல்லாம் வித்தியாசமாக போகுது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, பரவாயில்ல. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் உயர்வு வரலாம், தாழ்வு வரலாம், நிந்தை அவமானம் வரலாம், மனுஷங்க என்னை விட்டு பிரியலாம், இந்த உலகம் என்னை தூற்றலாம். ஆண்டவரே, என் யோசனையின்படி நடக்கலை, என் வழிகள் சரியில்லாமல் போகலாம், ஆனால் நான் நம்புகிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உமக்கு என்னை டோட்டலாக அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு சபையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுறார். அர்ப்பணிக்கிறவர்களை